ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சபையாரை என்னுடைய ஊழியக்காரன் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் என்றென்றைக்கும் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பலமும் கிருபையுமாய் இருப்பீர்களாக. சர்வவல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை காப்பாற்றும்படிக்காக, நம்மை ஆதரிக்கும்படிக்காக, நமக்காக யாவற்றை செய்து முடிக்கிற கர்த்தர் இந்த மாதத்திலே புதிய தொடக்கத்தை தந்து அனுக்கிரகம் செய்வார். மாதத்தின் கடைசி நாட்கள் வரும்போதெல்லாம் ஒரு சோர்வும் பலவீனமும் இயலாமையும் குறைவுகளும் காணப்பட்டது. ஆனால் அந்த மாத தொடக்கத்திலே அது ஒரு பலத்தோடு கர்த்தர் திரும்பவும் நம்மை ரூபப்படுத்துகிறார். மழையும் குளங்களை நிரப்பும் என்ற வார்த்தையின்படியாய் மாதம் போக போக 5ஆம் தேதி, 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 25 வரும்பொழுது குறைவுகள் தான் அதிகமாக காணப்படுது. எதிலே குறைவுகள்? பணத்திலே குறைவுகள் காணப்படும் பொழுது எல்லாத்திலும் ஒரு குறைவு நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இந்த பண வீக்கம், கையிலே பணம் இல்லை, மாத கடைசி ஆகும்போது வற்றிவிடும் என்கிற அந்த கோட்பாடுக்கு, இந்த லாக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம். மாச கடைசி ஆனாலே கையில ஒன்றும் இருக்காது, மாச கடைசி ஆனாலே கையில ஒன்றும் இருக்காது, பணம் இல்லை. அது உலக கோட்பாடாக எல்லா மனிதனுக்குள்ளாக பிரிண்ட் ஆயிடுச்சு. அந்த பிரிண்டுக்குள்ள நாமும் போயிட்டோம். அதனால பணம் இல்லை என்று சொல்லும் பொழுது சகலவித அனுக்கிரகமும் இல்லை என்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடும். அதனால என்ன செய்யுதுன்னா, மனம் குன்றி போகுது, சிந்தை குன்றி போகுது, சந்தோஷம் சமாதானம் இழந்து போகுது. இது எதை பேஸ் பண்ணி போகுதுன்னா, மாத கடைசி ஆகும்போதே கையில் ஒன்றும் இல்லையா, பத்தியதா அடுத்த மாதம் வரும்போதானா என்று மாதிரி ஒரு ஒரு உலகத்தின் சூழ்நிலைக்குள்ளாக நாம் அடைக்கப்பட்டு விடுறோம். அதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், உலகத்துக்கு ஒத்தவன வேஷம் தெரியாதீங்க. அந்த மாத கடைசி அப்படின்ற எண்ணங்களும் சிந்தைகளும் நம்ம இருதயத்தை விட்டு, மனசாட்சி விட்டு அந்த செத்த கிரியை நீங்கட்டும். நமக்கு மாதம் மாதத்தில் 1ஆம் தேதி கடைசி நாள் வரைக்கும் தேவன் நம்மோடு கூட நம்மை ஆஸ்வதிக்க தேவனா இருக்கிறார். எஸ், எல்லா மனுஷனுக்கும் பணம் இருந்தா தான் பாக்கி காரியங்கள் இருக்கும். பணம் இல்லை என்றால் மனம் குன்றி போய், ஜபம் குன்றி போய்விடும், சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும், ஆனந்த கழிப்பு போயிடும், சபைக்கு வர்றது ஒரு பெரிய ஒரு பலவீனமா இருக்கும். அப்படி அல்ல. அதனால தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தையில, ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தையில, இந்த காலை வேளையில் ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். செய்கைக்கு தக்க பலன் உண்டு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவராலே நிறைவான பலன் உண்டாகும். நிறைவான பலன் உண்டாகும். நாம் செட்டையின் கீழ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமா வந்திருக்கிறோம். அவர் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமா இருக்கிறார், ஆதரிக்கிற பட்டணமா இருக்கிறார், பலத்தின் பட்டணமா இருக்கிறார், சந்திப்பின் பட்டணமா இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் நாம் அவரைத்தான் அண்டி வந்திருக்கிறோம். நாம விசுவாசிப்பதும் நாம கிட்ட சேர்ந்து வந்திருப்பதும் ஒரு பலவீனமான தேவனிடத்தில் அல்ல, குறைவுள்ள கடவுளத்தில் அல்ல. சில நேரங்கள் செய்வார், சில நேரம் செய்ய மாட்டாரு அப்படின்ற தெய்வத்தில் அல்ல. என்ன இப்படியே போயிட்டு இருக்கு, அவர் கண் இல்லையா என்று சொல்லக்கூடிய தெய்வனத்தில் அல்ல. வேதம் சொல்லுது, அவருடைய செட்டைகள் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ், அந்த சராசரங்களையும் உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள, மனதுருக்கம் உள்ள, எல்லாரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிற, உதவி செய்ய வல்லவரா இருக்கிற அந்த தேவனிடத்துல தான் நாம் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். அடைக்கலமாய் தான் வந்திருக்கிறோம். அடைக்கலமா வந்த நம்ம அவர் சும்மா விட மாட்டாரு. இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நாம் அடைக்கல பட்டணத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய செட்டையின் கீழ் வந்திருக்கிறோம். அங்கே நிறைவான பலன் உண்டு. இந்த மாதம் நிறைவான பலத்தின் மாதமா இருக்கட்டும். இந்த
இந்த மாதம் அடைக்கல பட்டணத்தை வந்து சேர்ந்த மாதமா இருக்கட்டும். இந்த மாதம் உங்க செய்கைக்கு தக்க பலன் உண்டாகிற மாதமா இருக்கட்டும். வயல்வெளிகளே உழுது கஷ்டப்பட்டு விதைக்கிறார். ஒரு காலகட்டம் வரைக்கும் அதை காத்து, அதை பத்திரமா பாதுகாத்து, களைகளை பிடுங்கி, காக்கா கொத்தி கொண்டு போகாம பாதுகாத்து, சத்துருக்கு வராம பாதுகாத்து 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 ஒரு நாளிலே அது கதிராய் முற்றி இருக்கிற நேரத்திலே அறுவடை செய்கிறான். அறுவடை செய்து களஞ்சியத்திலே சேர்க்கிறான். அப்பொழுது அவன் பட்ட பாடுகளும், அவன் பட்ட கஷ்டங்களும், அவன் குறைவுகள் எல்லாம் அந்த இடத்துல நிறைவாவதை நாம் காண்கிறோம். எவ்வளவு தூரம் கண்ணீர் விட்டானோ, எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டானோ, அதுக்கு 2 மடங்கான பலனை அங்கே நாம் பார்க்கிறோம். 2 மடங்கான பலனை பார்க்கிறோம். அதான் சொல்லுது, கண்ணீரோடு விதைத்தான், கம்பீரமாய் அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கிறான் என்று சொல்லி நல்ல ஒரு பலன் நமக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில பலனற்று போய் கிடக்கிற எல்லா காரியங்களுக்கும் நல்ல பலனை கர்த்தர் இந்த நாளிலே தருவார். நாம் பயனற்ற நிலம் அல்ல, பண்படுத்தப்படாத நிலம் அல்ல, கைவிடப்பட்ட நிலம் அல்ல, தள்ளப்பட்ட நிலம் அல்ல. நாம் பண்படுத்தப்பட்ட நிலம், தேவனுடைய அனுக்கிரகம் உள்ள ஒரு பூமியாய் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், இது என் சொந்த ஜனம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் தேவனுடைய சொந்த ஜனமா இருக்கிறபடியினாலே தேவன் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். நாம் அடைக்கலம் தேடி வந்திருக்கிற மாதமாக இருக்கட்டும். எல்லா பிரச்சனையும் போராட்டமும் சூழ்ந்திருக்கிற நேரத்துல நமக்கு யாராவது ஆறுதல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா என்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனா இன்றைக்கு அந்த நிலைமை மாற்றி, எந்த போராட்டம் பிரச்சனை வந்தாலும் நாம் அடைக்கல பட்டணமா இருக்கக்கூடிய என் சர்வ வல்ல தேவனுடைய செட்டையின் கீழ் நான் வந்திருக்கிறபடினாலே எனக்கு நிறைவான பலன் உண்டு. எஸ், எனக்கு பலன் தர்றது என் கர்த்தர் தான். என்ன சுற்றும் இருக்கிறவங்களோ, இல்லை என் கூட இருக்கிறவங்களோ, இல்லை சொந்தக்காரர்களோ, என் உயர் அதிகாரிகளோ அல்ல, அவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். ஆமென். எல்லா காரியத்துக்கும் ஏற்ற ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் பலன் பெருசா இருக்கும். அவர் பலன் பெருசா இருக்கும், நன்மையான பலனா இருக்கும். ஒரு காலம் அவர் கைவிட மாட்டார். ஒரு காலம் கைவிட மாட்டார். நம்முடைய நினைவுகளும் எண்ணங்களும் எல்லாம் தேவன் கைவிட்டதை போல தான் தெரியும். தேவன் கைவிட்டார் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனா கர்த்தர் ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏற்ற காரியங்களை கர்த்தர் செய்வார். நிறைவான பலனோடு கூட இந்த மாதம் தொடக்கத்துல முடிவு வரைக்கும் கர்த்தருடைய மகா பயங்கர கரம் நம்மை வழி நடத்தும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒருபோதும் கைவிடாத தேவன். நிறைவான பலனை எதிர்பார்த்துருங்க. நாம் விதைச்சிருக்கிறோம், ஜெபத்துல விதைச்சிருக்கிறோம், விசுவாச வாழ்க்கையில் விதைச்சிருக்கிறோம், நன்மையை விதைச்சிருக்கிறோம், காணிக்கை விதைச்சிருக்கிறோம், தசமபாகத்தை விதைச்சிருக்கிறோம், ஏழைகளுக்கு செய்யக்கூடிய நற்கிரிகளை நன்மை விதைச்சிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு பலன் தருகிற ஒரு மாதமாக இன்றைக்கு காணப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏற்ற பலனுக்காகத்தான் இன்றைக்கு காத்திருக்கிறோம். அதற்காக முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி, ஒரு சேர வயல்வெளிகளிலே மழை உண்டு பண்ணி, நாம் விதைச்ச எல்லா விதைகளுக்கு ஏற்ற பலன் உண்டாகும்படியா கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். நேபுகாத்நேச்சர் எருசலேமை சூறையாடி அங்க இருக்கக்கூடிய அநேகரை அடிமைப்படுத்தி கொண்டு போன நாட்கள் நமக்கு தெரியும். அந்த கூட்டத்திலே தானியேலும் சாத்ராக் மேசாக் அபேனகோ என்று சொல்லக்கூடிய வாலிபர்களும் இருந்தார்கள். துரைமார்க்கத்தார், செல்வ சீமான்கள், மன்னர்கள், பிரபுக்கள் இருந்தாங்க. அதே பாபிலோன்ல அவங்க போகும்பொழுது அவங்க அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். எஸ், அவங்க அடிமை வேலை செய்யும்படிக்காக கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய தயவு, இரக்கம் அப்படியே நேபுகாத்நேச்சர் மேல இறங்கின பொழுது அதுல சில வாலிபர்களை தேர்ந்தெடுத்தான். அந்த வாலிபர்கள் யாருன்னு சொன்னா 4 பேர் தான். சாத்ராக், மேசாக், அபேனகோ, தானியேல். இந்த 4 பேரும் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வந்தாலும் எருசலேமில் இருக்கக்கூடிய ஜீவன தேவனுடைய செட்டையின் கீழ் இருக்கிறோம் என்கிறதை மறந்து போகாமல், அவர்கள் தேவனுடைய செட்டையில் இருக்கக்கூடிய அந்த பிரசன்னத்தினாலே வேற நாட்டுக்கு அடிமையா போனாலும் ஆனா அடைக்கலமா இருக்கிற தேவனை சார்ந்து கொண்டபடியினால்தான் அந்த 4 பேரை தேர்ந்தெடுக்க வைத்தார். இந்த கூட்டத்தில் அநேக வாலிபர்கள் உண்டு, பிரியமானவர்களே.
ஆனால் எல்லாரையும் தேவன் தேர்ந்தெடுக்கவில்லை. அடைக்கல பட்டணத்துக்கு வந்தவரை மட்டும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாராம். அவரை நாடி அவரை அண்டிக் கொண்டிருக்கவங்க மட்டும் அவர் தேர்ந்தெடுத்தாராம். அவங்களுக்கு கண்ணீரும் கவலையும் துக்கம் வேதனையும் தான் இருந்தது. என்ன இருந்தாலும் சொந்த தேசத்துல செல்வசீமாங்கள வாழ்ந்தவங்க இங்க வந்து அடிமையை போல் இருக்கணும் என்று சொல்லி மனம் தளர்ந்துதான் போகல. அந்த 4 பேரும் தேவனுடைய கிருபைக்காக மன்றாடி தேவனுடைய அந்த செட்டையின் கீழ் வந்து அவரை நம்பினபடினாலே கர்த்தர் அவர்களுக்காக ராஜாவின் கண்ணில் தயை காட்டினார். அடிமையாய் போனார்கள். ஆனா தேவ தயவு அந்த தேசத்தின் ராஜாக்கள் மேல் இறங்கினபடியினாலே கர்த்தர் அவர்களை உயர்த்த ஆரம்பித்தார். கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். இவங்க கையில சர்டிபிகேட்ல ஒண்ணும் கிடையாதுங்க. இவங்க கையில சர்டிபிகேட்ல யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. எல்லாமே இல்லாத நாட்கள் தான். ஒன்னும் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு இருந்தது. சர்வபல்ல தேவனுடைய செட்டிங்கில் அடைக்கலமா இருந்த அடையாளம் அவர்களுக்கு காணப்பட்டது. அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். சகல பிரபுக்களும் ஞானிகளும் அறிவாளிகளும் கல்தேயர்களும் அந்த இடத்துல மகாபெரிய மந்திரவாதிகள் இருந்த நாட்களிலும் அந்த இடத்துல அந்த அடிமைகளா போன அவர்களை கர்த்தர் உயர்த்தினார். ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்தார். அந்த தேசத்துல அடைக்கலமா போனாங்க. ஆனா அந்த தேசத்துல தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அநேக ராஜதந்திரங்களை செய்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவருக்கு அனுகூலமா இருந்தபடியினாலே, கர்த்தரை நம்பி வந்தபடியினாலே, சர்வவல்ல தேவனை நம்பி நீரன் அடைக்கலம் என்று சொல்லி வந்தபடியினாலே, எனக்கு யாரும் இல்லை, எங்க அப்பா அம்மா யாருன்னு கொண்டுட்டாங்க, இல்லை எங்க விட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லை, எங்க சுற்றுமுக்கு யாருமே இல்லை, உதவி செய்யறவங்க யாருமே இல்லை, எங்களுக்கு ஏற்ற இடத்த பணம் தர யாருமே இல்லை, ஒண்ணும் இல்லாவிட்டாலும் அந்த அடைக்கலமா அந்த தேவன் நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். காப்பாற்ற யாரும் இல்லை என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தார். ஆனா சர்வவல்ல தேவன் அவர்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். வேதத்துல வாசிக்கும் புதிய ஏற்பாடுல இயேசு சொல்லுகிறார், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் நான் அவர்களுக்கு பலனை கொடுப்பேன். அவர்கள் நிலம் தரிசு நிலமாய் இருப்பதில்லை, முள்ளும் குறுக்கும் அதில் முளைப்பதில்லை, அது ஆஸ்வதிக்கப்பட்ட நிலமா இருக்கும் என்று சொன்னார். கிறிஸ்தவர், இன்றைக்கு நாம தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம மனுஷன் நம்பாம தேவன் நம்பி வந்தபடியினாலே தேவன் நிச்சயமே ஆஸ்வதிப்பார். நீதிமொழியில வாசிக்கிறோம், சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்க கர்த்தராகிய தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். வேதத்துல எங்க வாசித்தாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான அனுபவங்களை வாசிக்கிறோம். ஆமென். ஆரம்பம் முதல்ல அப்படித்தான். தானியேல் வாழ்க்கையிலும் அப்படித்தான், தாவீது வாழ்க்கையிலும் அப்படித்தான், யோசேப்பின் வாழ்க்கையிலும் அப்படித்தான், எஸ்தர் வாழ்க்கையிலும் அப்படித்தான். பிரைஸ் தி லார்ட். எஸ்தருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது. போவாஸ் என்கிற இந்த செல்வசீமான் சொல்ற வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டிங்கில் அடைக்கலமா வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அடிமையா விற்கப்பட்ட நாட்கள். ரூத்துடைய வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், அடிமையாய் போன நாட்கள். அந்த நாட்களிலே அடிமைப்படுத்தி கொண்டு வந்த நாட்கள் அது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த ராஜா எருசலேமை சூறையாடி கொண்டு இதே போலதான் கொண்டு வந்தாங்க. அங்கிருந்து இஸ்ரவேல்ல இருந்து ஜனங்களை கொண்டு அடிமையா கொண்டு வந்த நாட்கள்ல அது ஒரு குடும்பம் இருந்தது, ஒரு சிறு குடும்பம். மொர்தெகாயுடைய சித்தப்பா மகள் தான் இந்த ரூத். அவளுடைய தகப்பனும் தாயும் சிறுவயது இறந்தபடியினாலே அவன் தன் மகளை போல அவளை எடுத்துக்கொண்டு வளர்த்த ஆரம்பித்தான். வேற்று நாட்டில் இருந்தார்கள். ஆனா அந்த நாட்டிலிருந்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதனால் அகஸ்வேரு ராஜா எல்லாவற்றையும் வேட்டையாடி கொண்டு வந்த நாட்களிலே இவர்களையும் கொண்டு வந்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சமூகம் பயங்கரமான வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்ட நாட்கள் அது. அந்த ரூத்துடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. இந்த ரூத்தை பற்றி நான் வாசிக்கும் பொழுது, இவள் புறஜாதியா இருந்த ஒரு பெண், அதாவது மோவாபிய தேசத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு பெண், தன் வாழ்க்கையெல்லாம் அற்றுப்போய் நம்பிக்கை அற்றுப்போய் வந்த நாட்கள், சாபத்தின் தீட்டான மோவாப் ராஜ்யத்திலிருந்து திரும்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு இங்கே அறுவடை இருக்கு என்று சொல்லி அறுவடை நாட்கள்ல வந்த அந்த சகோதரியை பார்த்து போவா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது, நீ ஆஸ்வதிக்கப்படுவா என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை இந்த மாதம் நம்ம ஆஸ்வதிக்கப்பட வேண்டிய மாதம். இந்த மாதம் முழுவதும்
தேவனுடைய செட்டையின் கீழ் இருக்கிற மாதம். இந்த செட்டை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு போக வேண்டாம். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் காத்திருப்பிலும் இருப்போம். கர்த்தருடைய செட்டையின் கீழ் இருக்க ஆரோக்கியத்தை நிரப்புவார். சங்கீதம் 91 வாசிக்கிறோம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலே பறக்க அம்புக்கும் இருளி நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பார்க்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்படியே வாசித்து கொண்டு போனால் சங்கீதம் 91 முழுவதுமாக சொல்லப்பட்டது. செட்டைகளில் இருக்கக்கூடிய தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. நிறைவான பலன் உண்டு. செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். ஒரு காலம் கைவிட மாட்டார். நம் ஜபத்துக்கேற்ற பலன் உண்டு. பிரியமான நமக்கு இத்தனை நாளும் இந்த 7 மாசம் வரைக்கும் ஜெபித்தோம். இந்த 8வது மாசம் ஜபத்துக்கு ஏற்ற பதில், அதாவது அறுவடை நம்முடைய நாட்களில் உண்டு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அறுவடை உண்டு. கண்ணீரோடு விதைத்த நாட்கள், உபவாசத்தோடு விதைத்த நாட்கள், ஆமேன் ஆமேன், ஜபத்தோடு விதைத்த நாட்கள், நன்மை விதைத்த நாட்கள், காணிக்கைகளை விதைத்த நாட்கள், எல்லாவற்றுக்கும் பலனை தருகிற நாட்கள் மாதம் தான் இந்த வர்ற ஆகஸ்ட் மாதம். தேவ சமூகத்துல அநேக நேரம் உட்கார்ந்து அமைதலா உட்கார்ந்து தேவனிடத்துல பேச ஆரம்பிப்போம். ஆண்டவரே, என் நாட்களில இதுவரைக்கும் காணாத அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் நான் சமூகத்துல காத்திருக்கிறேன். தாவீது சொன்னது போல, நீரேன் பலன், நீரேன் கோட்டை, நீரேன் அடைக்கலம், நான் உண்மையின்றி யாரிடத்துல போவேன் ஆண்டவரே என்று தாவீது சொன்னது போல, நாங்கள் உங்க சமூகத்தை சொல்றோம் தகப்பனே. எங்களுக்கு நிறைய சொந்தக்காரர் இருந்தாலும், நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாலும், கர்த்தாவே எங்களுக்கு நிறைய வார்த்தைகளை சொல்ற நிறைய பேர் இருந்தாலும், அவர்கள் யாரும் எங்களுக்கு அடைக்கலம் அல்ல. அவர் யாரும் எங்களுக்கு பலனும் துருகவும் கோட்டையும் கேடகம் அல்ல. எங்களுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கு. முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் உண்மை நாங்கள் நம்பி உண்மை நாங்கள் அன்பு செய்து போகிறோம். கர்த்தாவே, இந்த 8வது மாதத்துல எங்கள் கண்கள் பூரித்து போகத்தக்கதாய், அற்புதங்களை அதிசயங்களை காணத்தக்கதாய் எங்க வாழ்க்கையில கர்த்தா அருணோதயம் போல உதித்து வருவீராக என்று கேட்போம். இந்த மாதம் ஜெபத்திலே ஆமென் விட்டு கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய செட்டைகளில் பாதுகாப்பு இருக்கட்டும், கர்த்தருடைய செட்டைகளில் ஆரோக்கியம் இருக்கட்டும், கர்த்தருடைய செட்டைகளுக்குடைய நன்மைகள் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்க பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம். ஆமென். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் எல்லாத்துக்கும் ஒரு பயன்படுற மாதமா இருக்கட்டும், ஒரு பயன்பாடுள்ள மாதமா இருக்கட்டும். எஸ், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவின் மாதமா இருக்கட்டும். நம்முடைய எல்லா காரியத்துக்கும் இன்றைக்கு ஒரு பதில் கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமாக பதில் எதிர்பார்ப்போம். கர்த்தர் கீழ்காட்டை வீச பண்ணி ஜனங்கள் கேட்ட உடனே காடைகளை கொடுத்ததை போல நமக்கும் கீழ்காட்டை வீச பண்ணி ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார். எஸ், ஆவியானவர் சொல்லுகிறார், சடுதியாய் திடுதுப்பென்று உங்க கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். எஸ், சடுதியாய் திடுதுப்பென்று உங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். இழந்து போன சந்தோஷமும் சமாதானமும், எதனால இழந்து போனீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் அற்புதமாய் காண பண்ணி, எஸ், தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி அவருடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தாப்புல, அவருடைய உயர்வுக்கு தகுந்தாப்புல, அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு தகுந்தாப்புல, அவருடைய பேரும் புகழுக்கும் தகுந்தாப்புல நம்முடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாகக்கூடிய பலனுள்ள மாதம் இந்த மாதம். எஸ், அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதர், மகா பெரியவருங்க. அவர் சகலவல்ல தேவனா இருக்கிறார். எல்லா தேவர்களை பார்க்கலும் உயர்ந்தவரும் பெரியவருமா இருக்கிறார். அந்த உன்னதமான தேவன் தம்முடைய அளவுக்கு தக்கதாக, தம்முடைய மகிமை நிறைவின் அளவுக்கு தக்கதாக அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுப்பார். எஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொடுப்பாங்க. சிலர் டிப்ஸ் கொடுக்கும்போது 5 ரூபா கொடுப்பாங்க, சிலர் டிப்ஸ் கொடுக்கும்போது 10 ரூபா கொடுப்பாங்க, சிலர் டிப்ஸ் நான் பார்த்துருக்கேன் 50, 100 கொடுப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தந்தாப்புல அவங்க செய்யறாங்க. அவங்கள்ட்ட அவ்வளவு பணம் இருக்குது, அதனாலதான் 50 ரூபாலாம் கொடுப்பாங்க. எனக்கு தெரியும், 50, 100 கொடுக்குற ஆட்கள் நான் பார்த்துருக்கிறேன், பழகி இருக்கிறேன். அவனை சத்தம் போட்டுக்கலாம் கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். நம்மகிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கா, நம்ம கொடுப்போமே சொல்லி. பூமியில கர்த்தரிலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அப்படி கொடுக்கும்போது கர்த்தர் எப்படி கொடுப்பார்? அதை விட பெருசா கொடுப்பார். கண்டிப்பாக இந்த மாதம் தம்முடைய ஐஸ்வரியத்தின் மகிமைக்கு தக்கதாக அவன் நம்முடைய எல்லா குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய ஒரு பலன் கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைவாக்கக்கூடிய பலன் வைத்திருக்கிறார். ஆமேன், நிறைவாக்கக்கூடிய பலனை வைத்திருக்கிறார். நிறைவு உண்டாகும். உங்க பாத்திரங்கள் நிரம்பும். எஸ், உங்க கற்சாடிகள் நிரம்பும். உங்க
தோட்டங்களும் உங்க குளங்களும் ஆமீன் மழைகளால் நிரம்பும். நிரப்பீடை கத்த தருவான். ஆமீன் விட்ட கண்ணீர் எல்லாம் ஆமீன் குப்பியில சேகரிக்கப்பட்டிருக்குது. நீங்க விட்ட ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு துளியும், ஒவ்வொரு துளி கண்ணீரும், ஒவ்வொரு டிராப்பும் தேவ சமூகத்துல விலையேறப்பட்டது. எஸ், தேவ சமூகத்துல விலையேறப்பட்டது. ஆமீன், ஹல்லேலூயா. அதான் அழாதே என்று சொல்லி நயின் பட்டணத்து விதவையின் மகளை பார்த்து அழாதே என்று சொல்லி அழுகை நிப்பாட்டினார். அழாதேன்னு சொன்னார். எஸ், துக்க நாட்கள் முடிந்து போகும். கண்ணீராவும் துடைக்கப்படும். கண்ணீரை குப்பியில சேகரித்து வைத்திருக்க எல்லாத்துக்கும் பலன் உண்டு. கண்ணீர் விட்டீங்களா, அதுக்கு பலன் வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா தருவார். இந்த பலனுக்கு தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். அந்த பலன் உங்க வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த பலன் உங்க வாழ்க்கை நிறைவேற ஆரம்பிக்கும். 100% எல்லாத்துக்கும் பலன் உள்ள மாதம். எதிர்பார்ப்போம். உழைச்சு 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 ஓடா தேஞ்சு போனோம்னு சொல்லுவோம். ஜெபிச்சு காத்திருந்து மாதங்களும் போது, வருஷங்களும் போது, வயசும் போது, என்னன்னு தெரியல, இப்படியே போகுது. இல்ல கர்த்தருக்கு நிறைவு வச்சிருக்கிறார். எஸ், நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாக முடிவு உண்டு. நம்ம நம்பிக்கை வீணா போகாது. எஸ், சோர்ந்து போகாதீங்க, அசதியா இருக்காதீங்க. வேதம் சொல்லி சோர்ந்தே போகாதீங்க. பலன் இல்லைன்னு சொல்லாதீங்க. பலன் உண்டு. வலை கிழிந்து போகத்தக்கதாக பெரிய மீன்களை பிடித்தபடினால ஆச்சரியப்பட்டான் பேதுரு. ஆச்சரியத்தினால் சொன்னான், பாவி நீங்க என்ன விட்டு போங்க. நான் ஆச்சரியப்பட்டான் சொன்னான். கர்த்தர் சொல்ற ஆச்சரியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில் நான் நடத்துவேன். பேசலாம். எண்ணி முடியாத அற்புதமான திரளான அற்புதங்களை நான் காணப்படுவேன். பேசலாம். அவர் ஒருபோதும் கைவிடாதேவனா இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எல்லாத்துக்கும் ஏற்ற பலன் வர்ற நாட்கள்ல வைத்திருக்கிறார். அவர் மகிமையின் தேவனா இருக்கபடினா தம்முடைய மகிமைக்கு தக்க பலனை நமக்கு செய்வார். உங்க குளங்கள்லாம் வற்றி போனாலும், தண்ணீர் இல்லாம போனாலும், ஆவியான சொல்லா நீங்கள் காற்றையும் மழையும் காண மாட்டீர்கள். வெளிப்படையா பெரிய காரியம் நடக்காது. ஆனால் உங்க பள்ளத்தாக்குல நம்ம தண்ணீர் உண்டாயிருக்கும். நான் சடுதியா அற்புதமா அதிசயமான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வேன். பிரைஸ். நீங்க திக்குமுக்காடும்படி நான் செய்வேன். நீங்கள் திணறும்படி நான் செய்வேன். உங்க சந்தோஷம் நிறைவாகும்படி நான் செய்வேன். கர்த்தாவே, இந்த மாதம் எங்க சந்தோஷத்தை நிறைவாக்குற மாதம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எஸ் லார்ட், நாங்கள் இன்னைக்கு நீங்க செய்வீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரைஸ் லார்ட். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். அப்படியே 11-12 வார்த்தை இப்படியா சொல்லப்படுது. 1 நாளாகமம் 29, 11, 12 வார்த்தை இப்படியாக சொல்லப்படுது. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் வந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியின் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரே, எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரே, எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். சகல விதமான காரியம் தேவனுக்கு புறப்பட்டு வருது. ஆமே, தேவனுக்கு தான் புறப்பட்டு வருது. எவரையும் மேன்மைப்படுத்த முடியுமா? இன்றைக்கு ஆவியான சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால ஆகும். எவரையும் என்கிற இடத்துல இந்த ஷெக்கினா குளோரி அசம்பிளி சபையில் இருக்கக்கூடிய யாவரையும் மேன்மைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் நிறைக்கவும் என் தேவனால் முடியும். இந்த ஆகஸ்ட் மாதம் குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய மாதமாக, நிறைவான பலன் உண்டாகிற மாதமாக, அறுத்து களஞ்சியத்திலே சேர்க்கக்கூடிய மாதமாக, விட்ட கண்ணீருக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக கர்த்தர் நமக்கு தருவார். ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் கைவிட்டதாக சரித்திரம் இல்லை. ஆமென். தம்மை நம்பி வந்த யாவரையுமே அவர் உயர்த்துவார். அவருடைய கேரக்டர். அவரை நம்பி வந்துட்டான். சரி, நம்ம பாவின்னு சொல்லுவோம், ஆனா அவனைத்தான் கர்த்தர் உயர்த்த. காரணம் அவன் நம்பி வந்திருக்கிறான். எப்படி நான் உங்களை நம்பி இல்ல நீங்க என்ன நம்பி என் வீட்டுக்கு வந்தா நான் பாதுகாக்கணும், அதே பாதுகாப்பு தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய சிந்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட தேவன்.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வேதத்துல வாசிக்கிறோம், யோவேல் சுவிசேஷம், யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23, 24, 25 வார்த்தையில வாசிக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரி ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சியோன் குமாரத்திகளே என்றல்ல, சியோன் குமாரியேன்னு தான் போட்டிருக்கு. குமாரரே தான் போட்டிருக்கு. குமாரத்தி அல்ல, குமாரேன்னு போட்டிருக்கு. இல்ல, குமாரத்திகள் உண்டு, குமாரரும் உண்டு. சியோன் குமாரர் தேவனுடைய செட்டிங்களை அடைக்கலமா வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை மகிழ்ந்து களிகூருங்கள். தக்கபடி முன்மாரியும் பின்மாரி ஒரு சேர வருஷிக்க பண்ணுகிற தேவன். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். இப்ப இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளுக்கும் அப்படியே உல்டாவா தேவன் சொல்றார், நிரம்பி வழிந்தோடுகிற நன்மையின் நாட்கள் இந்த மாதம். உண்மையை விசுவாசிப்போம், தீர்க்க தரிசனத்தை விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர், நீங்க சொன்ன வார்த்தை 100க்கு நிறைவேறும். நீங்க சொன்ன வார்த்தை 100க்கு நிறைவேறும். நீங்க சொன்ன நம்புற தகப்பன, இந்த மாதம் எனக்கு களஞ்சியங்கள்ல களங்கள் தானியத்தினால் நிரம்புற, ஆலைகளை திராட்சரசம் எண்ணெய் வழிந்தோடுகிற மாதம், நிரம்பி வழிந்தோடுகிற மாதம். எஸ்லா, கஷ்டப்பட்ட நாட்கள், ஆமேன் ஆமேன், பாடுபட்ட நாட்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பலனை எதிர்பார்த்து காத்திருப்பது போல நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாக செழிப்பான கர்த்தாவே தோட்டம் போல எங்களை மாற்றி பலப்படுத்துவீராக. ஆமேன். கர்த்தாவே, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவுகளை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன். இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் நமக்கு திரும்ப அளிக்கிற மாதங்கள். உண்மையிலே சொல்றேன், நிறைய நன்மைகள் கிழக்கிருந்தும் மேற்கிருந்தும் வடக்கிருந்தும் தெற்கிருந்தும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும். ஆமேன். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதம். உட்கார்ந்து ஜெபிப்போம், தெய்வ சமூகத்தில் அவர் செட்டிங்கில் அடைக்கலமாக இருப்போம். அவர் ஏற்ற காலத்தை நம்ம உயர்த்துவார். அதனால அவர் பலத்த கரத்துக்குள் தாழ்மையோடு அடங்கி இருப்போம். இந்த பலத்த கரம் எப்போ உயர்த்து நமக்கு தெரியாது. அடங்கி இருக்க சொன்னார், அடங்கி இருப்போம். மனுஷன் நம்பாம, இனி துக்கப்படாம, வேதனைப்படாம, டென்ஷன் ஆகாம, கோவப்படாம, மானுஷிகமா சிந்திக்காம, உலகம் சிந்திக்கிற போல சிந்திச்சு, உலகம் பேசுறபடி பேசாம, கர்த்தராகிய தேவனுடைய செட்டிங்களை அடைக்கலமா உட்கார்ந்து இருப்போம். ஏற்ற காலத்தை உயர்த்தும், அந்த பலத்த கருத்துக்கு உட்கார்ந்து இருப்போம். அடங்கி இருப்போம். கர்த்தர் உயர்த்துவார். இந்த வருஷம், இந்த மாதம் உயர்த்துகிற ஒரு மாதமாய் கர்த்தர் கொண்டு போவார். எஸ், நிறைவான பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் உண்டு. செய்யற வேலை நிறைவான பலன் உண்டு. அவன் சொந்த பந்தங்கள் நிறைவான பலன் இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல நிறைவான பலன் இருக்கும். ஏற்ற பலன் கர்த்தர் தருவார். எஸ், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நாம நினைச்சிட்டு இருக்கோம், இப்படியே போயிட்டு இருக்கேன்னு சொல்லி. இப்படியே போகாது. ஒரு நேரம் வரும்போது அதை கர்த்தர் அப்கிரேடா மாத்த ஆரம்பிப்பார். இப்படியே போகாது. கர்த்தர் ஏற்ற நேரத்தை உயர்த்துவார். இந்த உயர்வை பார்த்து போவோம். எலியா பின்னாடி எலிசா போய் எப்ப போவார்னு காத்திருப்பதை போல ஒரு காத்திருப்போட விழிப்புணர்வோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த மகிமை நாட்கள், மகிமை நேரம் எப்போ வரும் தெரியாது. ஆனா தேவனுடைய வார்த்தையை நோக்கி, தீர்க்க தரிசனத்தை நோக்கி தரிசனம் வச்சுட்டு முன்னாடி போவோம். கர்த்தர் இந்த மாதம் நிறைவான பலனை தருவார். அன்பும் கிருபை இரக்கமும் நல்ல தகப்பனே, மகிமையான கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அருமையான சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நிறைவான பலன் உண்டாகட்டும். நாங்கள் புறஜாதிகள் நடுவிலே இருக்கிறோம். நாங்கள் உலகத்தார் நடுவிலே இருக்கிறோம். நாங்கள் ராஜாக்கள் பிரபுக்கள் என்று சொல்லக்கூடிய நடுவிலே இருக்கிறோம். நாங்கள் மேன்மை உள்ளவர்கள், பெரிய ஆட்கள் தெரியுமா, எங்களுக்கு எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா என்று சொல்ல நடுவில் இருக்கிறோம். எங்களை ஏளனம் செய்கிற நடுவில் இருக்கிறோம். எங்களை துக்கப்படுத்தும் நடுவில் இருக்கிறோம். எங்களை வேதனைப்படுத்தும் நடுவில் இருக்கிறோம். எங்களை விசாரிக்காத அநேக ஜனங்கள் நடுவில் நாங்கள் இருக்கிறோம். கைவிடப்பட்ட அநேகருக்கு கூட்டத்தில் நாங்களும் இருக்கிறோம். அகதிகளை போல இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே,
உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எஸ், விசுவாசத்தினாலே நாங்கள் செட்டையின் கீழ் சர்வவல்ல தேவனாகிய இஸ்ரவேல் தேவனாகிய மகிமையின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை மட்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னெல்லாம் சொன்னாலும் சரி, நாங்கள் வந்திருக்கிற இடம் மகா பயங்கரமான இடமா இருக்குது. எங்களை ஆதரிக்கிற இடம் தகப்பனே, சர்வவல்ல தேவனுடைய இடமா இருக்குது. தேனும் பாலோடு கானான் தேசத்தின் சொந்தக்காரான சர்வவல்ல தேவனுடைய செட்டையில் வந்திருக்க தகப்பனே, ஜபத்தை கேட்கக்கூடிய செட்டையில் வந்திருக்கிறோம். எங்களை விசாரிக்கிற செட்டையில் வந்திருக்கிறோம். எங்களை நம்பிக்கை செட்டிங்கில் வந்திருக்கிறோம். கிருபையுள்ள ஒரு செட்டிங்கில் வந்திருக்கிறோம். எங்களை ஆரோக்கியப்படுத்துகிற தேவனுடைய வாக்குத்தத்தம் என்கிற அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் செட்டிங்கில் நாங்கள் வந்திருக்க தகப்பனே, கர்த்தாவே எங்க வியாதியை குணமாக்குற, நோய்களை குணமாக்குற, கர்த்தாவே எங்க பிள்ளைகள் வாழ்க்கையை அனுக்கிரகம் பண்ணுகிற, எங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கிற தேவனுடைய செட்டிங்கில் வந்திருக்க தகப்பனே, இஸ்ரவேல் தேவனாய் செட்டிங்கில் வந்திருக்க தகப்பனே, மனுஷங்கிட்ட அல்ல கர்த்தாவே, சர்வவல்ல தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். எஸ், இந்த உலகம் என்ன சொன்னாலும் நாங்க வந்திருக்க இடம் மகிமையான இடத்துல வந்திருக்கிறோம். ஆனபடியினால கர்த்தாவே ஸ்தோத்திரம், நிறைவான பலன், நிறைவான பலன், நிறைவான நன்மை, நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான செழிப்பு, நிறைவான சந்தோஷம், நிறைவான நித்திய ஜீவ அபிஷேகம், நிறைவான சமாதானம், நிறைவான ஆவிக்குழு எழுப்புதல், நிறைவான வேதவசனத்து வெளிப்பாடுகள், நிறைவான பரிசுத்தாவின் அன்பு, நிறைவான உபவாசங்கள், இது எல்லாம் எங்களுக்கு தந்து பலப்படுத்துகிற கிருபைக்காக நன்றியுடனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக செட்டைகள் வந்திருக்க தகப்பனே, நாங்க அசைய மாட்டோம். காரணம் எங்களுக்காக அந்த செட்டைகள் நிறைய அனுக்கிரகத்தை அடைக்கலமா வச்சிருக்க தகப்பனே, நாங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து போகத்தக்க விதத்துல எங்களை பலப்படுத்துவீராக. சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அந்த வார்த்தையின்படியாக ஆமே ஸ்தோத்திரம், நீ கர்த்தாவே அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசனத்தின்படியாக ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நான் செபிக்கிறேன். சரித்திருக்கக்கூடிய பலவீனங்கள், குறைபாடுகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கடந்து போகட்டும். ஆண்டவரே, வேலை பார்க்கும்போது உண்டாகிற அசதிகள் இருக்கத்தான் செய்யுது, வேலைக்கு போயிட்டு ரொம்ப அசதிகள் இருக்கத்தான் செய்யுது கர்த்தாது, தூக்கம் அதிகம் வரத்தான் செய்யுது, பலவீனம் வரத்தான் செய்யுது, சில நேரத்தில் சுகவீனமா மாறிடுது கர்த்தா, எங்க சந்தோஷத்தை கெடுக்கத்தான் செய்யுது. ஆனாலும் இன்றைக்கு நாங்க வந்திருக்கிறது ஆரோக்கியமுள்ள செட்டிங்கில் வந்திருக்க தகப்பனே. ஆண்டவரே, புது பலனை எங்களுக்கு தாங்க, புது சக்தி எங்களுக்கு தாங்க, புது ஜப அபிஷேகத்தை நிரப்புங்க, புது நம்பிக்கை விசுவாசத்தை தாங்க, புது தரிசனத்தை எங்களுக்கு தாங்க. நாங்க சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்தே போக மாட்டோம் தகப்பனே. நாங்க ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம் தகப்பனே, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மதகு பக்கத்துல வந்துட்டோம் தகப்பனே. எங்களுக்காக ஓபன் பண்ண போறீங்க, நாங்க விசுவாசிக்க நம்புறோம் தகப்பனே. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாக கர்த்தாவே தேனும் பாலும் ஓடுகிற ஆமை கர்த்தா, நெய்யாய் பொடிய பண்ணுகிற உச்சிதமான கோதமையினாலும் கண்மலையின் தேனாலும் போஷிக்கிற அந்த தேசத்துக்குள்ள வந்திருக்கிறோம் தகப்பனே. உங்க பரம் திறக்கும்படியா நாங்க செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, சொப்பனங்களும் தரிசனமும் உண்டாகட்டும் கர்த்தாவே. சொப்பனங்கள் மூலமா தரிசனம் மூலமா கர்த்தர் பேசுவீராக கர்த்தா. நாங்க சோர்ந்து போகிற நேரத்துல டக்குன்னு பலப்படுத்த தெய்வம் எங்களுக்கு உண்டு, நாங்க விசுவாசிக்க தகப்பனே. எஸ்லான், நாங்க ஒரு காலம் சோர்ந்து சொக்கடிஞ்சு போகாதபடிக்கு நிறைவான பலன் எங்க வாழ்க்கையில நிறைவா இருக்கும்படி நாங்க செபிக்கிறோம். எப்பொழுதும் நிரப்பீடு, ஒரு ஃபுல்ஃபில்னஸ் எங்க வாழ்க்கையில உண்டாகும்படியா நாங்க செபிக்கிறோம். கையிட்டு செய்யக்கூடிய வேலையை ஆசிர்வதிங்க. இந்த மாதம் நிறைய உயர்வுகள் வரட்டும், இந்த மாதம் நிறைய செல்வ செழிப்புகள் வரட்டும், இந்த மாதம் ஜபத்துக்கேற்ற பதில் வரட்டும், இந்த மாதம் சந்தோஷத்தின் செய்திகள் வரட்டும், இந்த மாதம் கர்த்தாவே எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்ததை குறித்து கேள்விப்பட அது மூலம் கடந்து போக தெய்வம் இந்த மாதத்தை நிறைய நற்செய்திகளை தரும்படியா நாங்க செபிக்க தகப்பனே. ஆசிர்வதிப்பீராங்க. வேலை ஸ்தலத்துல கர்த்தாவே தானியேலும் கூட்டத்தை உயர்த்தினது போல எங்க சபையாரை ஒவ்வொருவரையும் வேலை ஸ்தலத்துல உயர்த்தும்படியா நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். தீமைகள் அகன்று போகட்டும். ராஜாக்கள் கண்களிலும் கர்த்தா, வேலை பார்க்கிற அநேக அதிகாரி கண்களிலும் தயை கிடைக்கட்டும் கர்த்தா. உங்க பிள்ளைகள் செய்கிற சபையார் செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு மகிமையும் செழிப்பும் செழுமையும் இருக்கட்டும். அநேகரால போற்றப்படட்டும். அநேகரால கர்த்தாவே அது பார்த்து ஆச்சரியப்படும்படியா நாங்கள் செபிக்க தகப்பனே. ஸ்தோத்திரம். வீடுகளில் பாதுகாப்பு இருக்கட்டும். கொள்ளை நோய்களும் வியாதிகளும் காற்று மூலமா தண்ணீர் மூலமா வரக்கூடிய எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சபித்து அப்புறப்படுத்துறோம். நாங்க விசுவாசிக்கிறோம். வியாதியை பார்க்கலாம் குணமாக்குற வல்லமை பெருசு நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்க எங்களுக்கு சிறுவித சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தம் ஆகிய கர்த்தாவை இயேசு கிறிஸ்து ரத்தம் எடுத்து கட்டளை கால்கள் ஜனங்களிலும் வீடுகளிலும் கர்த்தருடைய ஆவி ஆத்மா சரித்திரம் தெளிக்க தகப்பனே. குடிக்கிற, சாப்பிடுகிற, உடுக்கிற, சுவசிக்கிற யாவற்றுமே தெளித்து அடையாளப்படுத்த தகப்பனே. நாங்கள் சொல்லுகிற உலகத்துக்கு வியாதி வரும், நோய் வரும், ஆனா எங்களுக்கு நோய் வியாதி வராது நாங்கள் அறிக்கை பண்ணும். காரணம், நாங்கள் வேத்திர வாசிக்க இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலை வர கம்பு கிருளி நடமான கொலை நோய்க்கு மதியானத்தை பார்க்கும் சங்காரத்துக்கு பயப்பட மாட்டோம். வலது பக்கத்தை இடது பக்கத்தை 1000 10 மறுத்து விழுந்தாலும் வாதையும் கூட அணுகாசம். இந்த வார்த்தை நாங்க விசுவாசிக்க தகப்பனே. ஸ்தோத்திரம். நாங்க சொல்ல எங்க சரீரம் வியாதிக்கு எதிராக நிற்கும், எங்க சரீரம் பலவீனத்தை எதிர்க்கும். எங்க சரீரத்துக்கு வியாதி ஒத்து போகாது, எங்க சரீரத்துக்கு பலவீனம் ஒத்து போகாது, எங்க சரீரத்துக்கு சுகவீனம் ஒத்து போகாது, எங்க சரீரத்துக்கு சோறு ஒத்து போகாது, எங்க சரீரத்துக்கு மந்தம் ஒத்து போகாது. நாங்கள் ஆரோக்கியம் கிறிஸ்து இயேசுவின் ஆலயமா இருக்கிறபடினாலே எங்க சரீரத்துல பலம் உண்டு, ஆரோக்கியம் நாங்க சொல்லுவோம். இந்த சரீரம் அவன் நன்மையா நிரம்பி இருக்கும், மற்றவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட சரீரம் நாங்க இருக்கிறோம் கர்த்தாவே. ஆஸ்வதிங்க.
இந்த மாதம் முழுவதுமாக மகிழ்ச்சி நாட்களா இருக்கட்டும். எஸ், மகிழ்ச்சி நாட்களா இருக்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதிப்பேன். நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய தலைமையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நல்ல செய்திகள் வரட்டும் தகப்பனே. குறுந்தகடு மூலமாக செய்திகள் வரட்டும் தகப்பனே. இமெயில நல்ல செய்தி வரட்டும், SMS நல்ல செய்தி வரட்டும், வாட்ஸ்அப்ல நல்ல செய்தி வரட்டும் தகப்பனே. ஒரு மகிமையான செய்திகளை கர்த்தாவே கொண்டு வரபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமா இருக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா தடைகள், எல்லா பலவீனங்கள், எல்லா வித சோர்வுகள், மந்தங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய சபையா அந்த கட்டையெல்லாம் உடைகமே இயேசுவின் நாமத்தினால உடைந்து போகட்டும், உடைந்து போகட்டும். மகிமைக்கு விரோதமா இருக்கக்கூடிய, ஜீவனுக்கு விரோதமா இருக்கக்கூடிய, அற்புதத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய, ஆசீர்வாதத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய, செழிப்புக்கு விரோதமா இருக்கக்கூடிய, ஜெபாவிக்கு விரோதமா இருக்கக்கூடிய, அவன் கர்த்தாவே அனுக்கிரகத்துக்கு ஆரோக்கியத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய எல்லா மண்டலங்களை இயேசுவின் நாமத்துல பிரேக் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். உடைக்க தகப்ப அந்த கட்டு உடைந்து போகட்டும். சைத்துக்கு எல்லா பலவீனம் கடந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. சிந்தையில போராட்ட அவிசுவாச அவநம்பிக்கை போராட்டங்கள் இயேசுவின் நாமத்துல உடைந்து போகட்டும் தகப்பனே. சிந்தை முழுக்க தேவனுடைய பிரசன்ன நிரம்புடைய ஜெபிக்க தகப்பனே. வாக்குத்தத்த வார்த்தை நிரம்பும்படியே நாங்கள் ஜெபிக்க தகப்பனே. கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தின பார்க்கிறோம். மகிமையும் கர்த்தாவே கிருபையும் சத்தியம் நடத்த போறக்க ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க கர்த்தா. நாளை காலையில் எல்லாரும் உற்சாகமா பார்க்க உதவி செய்ய முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை காத்துக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம்